அன்பான உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ආදරණීය සියලු දෙනාටම අයිබෝවන්. வெரி குட் மார்னிங் எவ்ரிபடி. அன்பர்களே, என் அன்பு உறவுகளே, இலங்கையில் உங்களுக்கு தெரியும் நிறைய மிருகங்கள் பிரச்சனைகள், அதாவது குரங்குகள், யானைகள், பன்றி, இப்படி பல காட்டு விலங்குகள் வந்து கிராமத்தில் வந்து வயல்களை சில வீட்டுகளுக்கும் வந்து கூரைகளை நாசப்படுத்துறதும், பிறகு வீட்டில் இருக்கிற சமைச்சு வச்சிருக்க பாத்திரங்களை உடைச்சிட்டு சாப்பாடு சாமான் தேடி சாப்பாட்டுக்காக அது அலையிற விஷயங்கள். அதே நேரம் முக்கியமாக யானைகள் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு இருக்கு. காரணம், இதுக்கு காரணமே நம்ம மக்கள் தான். அதாவது காட்டில் வனத்தில் அதோடைய வேலையை செஞ்சு கொண்டு அதோடைய உணவை எடுத்துக்கிட்டு அது காட்டில் இருக்கிற பல இலக்குலைகளை சாப்பிட்டு அங்கே காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமாக நாங்கள் இந்த மிருகங்களை வீட்டில் வளர்க்குறது, சில நம்ம முன்னோர்கள் சொன்னது போல் வீட்டில் வளர்க்குறதுக்காக சில மிருகங்கள், அதாவது நன்றியுள்ள மிருகம் நாய், பூனை, ஆடு, மாடு, கோழி, இப்படி இதான் வீட்டில் வளர்க்கக்கூடியது. அதை தாண்டி யானைகளும் வளர்க்குறதுல பெரிய உழைப்பு இருக்குது. சரி, நிறைய கோயில்களுக்கு பன்சலைக்கு சிலர் யானைகளை வளர்க்குறாங்க. அது காட்டிலிருந்து கொண்டு வந்து வளர்க்குறது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அந்த யானைகள் வந்து வீட்டுகளை வந்து வீட்டை உடைக்கிறது, இல்லை மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது, பிரச்சனைகளாக இந்த மாதிரியான பிரச்சனை உருவாக்குறதுக்கு முதல் காரணமே நம்ம மக்கள் தான். அதாவது உங்களுக்கு தெரியும், இலங்கையில் கதிர்காமம், திசமாரா, அந்த மாதிரி நிறைய தூர பயணம் போகும்போது அடர்ந்த காடுகள் இருக்குது. அந்த காட்டில் யானைகள்லாம் அதோடைய உணவை தேடிட்டு அது அமைதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தது தான். யானைகள் சில கூட்டமாக போகிற யானைகள் போகிற வழிகள் இருக்குது. அதுக்கு பாட்டில் அதுக்குள்ள வேலையை செஞ்சு கொண்டிருக்கும். ஆனால் நம்மளோட மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரோட்டில் போகும்போது, அதாவது குறிப்பாக கதிர்காமத்துக்கு போகும்போது, அதாவது தூர பயணம் செய்கிறவங்க வந்து யானைகளுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி கரும்பும், பழங்கள், சில என்ன சொல்கிறது, மரக்கறிகள், இப்படி யானைகளுக்கு கொடுக்கறதுக்காண்டி வாழைப்பழம், இப்படி சில பொருட்களை அவங்க எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த யானை இருக்கிற ரோடு நல்லா தெரியும். நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யானை இருக்கிற ரோடுகளில் வந்து அது எப்போவும் அந்த வழியில் போகும். அது தெரிஞ்சுட்டு நம்ம அமைதியாக நம்ம ஒதுங்கி போகிறது தான் மெயின் பெஸ்ட்டு. அதான் ஒரு புண்ணியம் செய்கிறதுக்காக வேண்டி புண்ணியம்னு சொல்லிட்டு சிலர் வந்து மிருகங்களுக்கு இப்படி சாப்பாடு கொடுக்கறதில்ல. ஓகே, மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வராத விஷயத்தை பார்த்துக்கிறணும். அதில் குறிப்பாக அந்த ரோட்டில் போகும்போது அந்த வாகனத்தை நிறுத்தி வாகனத்திலேருந்து யானைக்கு பழங்கள் கொடுக்கறதும், கரும்பு கொடுக்கறதும், இப்படியான சாப்பாடு சாமான்கள், இந்த மாதிரியான உணவுகளை கொடுத்து யானைகளை பழக்கிறாங்க. அப்போது இப்படி பழக்கும்போது என்ன நடக்கும், சில வண்டியில் வந்து பழங்கள் கொண்டு போவாங்க தன்னுடைய வீட்டுக்காக, பிள்ளைகளுக்காக வேண்டி பழங்கள், சில மரக்கறி வகைகள், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி கொண்டு போவாங்க. கொண்டு போன நேரத்தில் ஆனால் அந்த யானைக்கு வந்து அதுக்கு தெரியும், அதாவது அந்த வாசம் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதுக்கு தெரியும் அந்த வண்டியில் இந்த பழங்கள் இருக்குன்னு. ஆனால் அதில் இருக்கிற மக்கள் வந்து சிலருங்க வந்து யானைக்கு இது சாப்பாடு கொடுக்காம இல்லாட்டி போனால் நேராக வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் போய் கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த தெரிஞ்ச யானைகள் வந்து சும்மா விடாது, அது கட்டாயம் தடுத்து நிறுத்தி அந்த மக்கள் அந்த உணவுகளில் பழங்களை போட்டு அதுக்கு யானைக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதி, கொஞ்சம் ஓகே, சேஃப். இல்லைன்னு சொன்னால் அந்த யானை விடாது. அது விடாமல் அது பாருங்கள் பண்ணுற அட்டகாசம்லாம் பாருங்கள். அதுக்கு காரணம் நம்மளோட மக்கள் தான். ஓகே, இதை நிறுத்தணும். இது வந்து ஓகே, யானைகளுக்கோ மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அதுக்கான வேறு விஷயங்கள் இருக்குது, வேறு பல வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ரோட்டில் போகும்போது இந்த மாதிரி மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பழக்கும்போது இது இந்த மாதிரியான கஷ்டங்களை உருவாக்கும். அதுக்கு பிறகு யானை தொல்லை, இந்த மாதிரி மிருக தொல்லைன்னு சொல்கிறதுல பலனே இல்லை.
அதே மாதிரி தான் குரங்குகளுக்கும் அப்படித்தான். அது இப்போது ரோட்டில் போகும்போது கதிர்காமம் கோயில் வழியில் போகும்போது இந்த இந்த குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொடுத்து பழக்கி கடைசியாக இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால், அது காட்டில் இருக்கிற பழங்களை சாப்பிட்றத விட நம்ம முன்னோர்கள் சொன்னது வந்து நமக்காக நம்மளுடைய சாப்பிடக்கூடிய உணவுகள், பழங்கள், மரக்கறி வகைகள், மருந்து வகைகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கரெக்டான எது சரி எந்த நேரத்துக்கு எந்த காலத்தில் எப்படியான சாப்பாடு சாப்பிட்லாங்கிறத எல்லாம் தேடி நம்ம மக்களுக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் இதை வந்து வீட்டில் வளர்க்குறதும் அல்லது இந்த மிருகங்களுக்கு இதை கொடுத்து பழக்கி இருக்கிறனால மிருகங்கள் காட்டில் அது உணவு தேடி சாப்பிட்றதுக்கோ இல்லை வேறு பழங்களை சாப்பிட்டு அது எப்போவும் தொடர்ந்து சாப்பிட்ற பழங்களை சாப்பிட்றதோ விட்டுட்டு அது நம்ம சாப்பிட்றத நம்ம கொடுக்குறத சாப்பிட்டு பழகின பிறகு என்ன நடக்கும்? அது நம்மளை தேடி வரும், வீட்டுகளுக்கு வரும். மிருகங்களுக்கு அதிகமாக குரங்குகளுக்கு சோறெல்லாம் கொடுத்து பழக்கி இப்போது அது சோறு தேடி வருது. வயல் செய்ய முடியல, நிறைய விவசாயத்தில் பிரச்சனைகள், இப்படியான பல கஷ்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப கவனம், அது நம்ம தான் அதை பாதுகாக்கணும். அன்பு உறவுகளே, இந்த மாதிரியான மிஸ்டேக் வந்து செய்யக்கூடாது. இதுக்கு நம்ம தான் காரணம். இதை நம்ம படிப்படியாக இதை நிப்பாட்டி இதுக்கான மாற்று வழியை தேடணும். எல்லாரும் கவனமாக இருங்க. ரோட்டில் போகும்போது, அதாவது யானைகள் இருக்கிற இடம் வந்து சில டிரைவர்மார்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஸோ அவங்களோட சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கு தகுந்தபடி ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க. நம்ம மக்கள் படுற துன்பங்களில் இதுவும் ஒன்று. கவனம். எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும்.